என்னக்கா முக்கியமான நேரத்துல போனே எடுக்க மாட்டேங்கிற? கடையில இருந்தேன், போன கார்ல வச்சுட்டு போயிட்டேன். என்னாச்சு கவிதா? இங்க நடக்கிறத சொன்னா உங்களால தாங்கிக்கவே முடியாதுக்கா. அப்படி ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற கவிதா? ஆமாக்கா, இங்க இன்னைக்கு ஆட் ஷூட் பண்றதா இருந்தாங்கல்ல, அதுல நடிக்க திடீர்னு மாடல்ஸ் வரல, அதனால மாடலா திரு நடிக்க போறானா. இத சொல்றதுக்கா இவ்வளவு பதட்டமா போன் பண்ண? அவன் நடிச்சா நடிச்சிட்டு போறான். ஹலோ அக்கா, நான் சொல்றது முழுசா கேளு. திருவோட மகாவும் நடிக்க போறா, அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. என்னடி சொல்ற? மகா திருவுக்கு ஒய்ஃபாவா? ஆமாக்கா, நான் இதெல்லாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். நான் சொல்றத இங்க யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல, அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எவ்வளவு திமிர் அந்த வேலைக்காரிக்கு! எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம், என்ன தைரியம் இருந்தா திரு கூட போய் ஜோடியா நடிப்பா. உடனே அந்த லொகேஷன் எனக்கு அனுப்பு. என்ன ஆனாலும் மகா திரு கூட நடிக்கவே கூடாது. இப்பவே உடனே லொகேஷன் அனுப்புறேன்க்கா. ஆனா ஒண்ணு, இங்க வந்து திவ்யா கிட்ட நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதக்கா. அதுக்கப்புறம் ஏன் மேல கோவப்படுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல லொகேஷன் அனுப்பு. அந்த ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். விளக்கமாத்துக்கு பொட்டு கொஞ்சம் கேக்குதா? இவ நடிக்கிறதே அனாவசியம், இதுல திரு கூட ஜோடியா வேற நடிக்கிறாளா? மொபைல் இன்னைக்கு இருக்கடி உனக்கு. கிராமத்துல உங்க டாக்டர் சொன்னது கரெக்ட் தான். உங்க பையனுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு. இத பாருங்கம்மா, நாளைக்கு காலையிலுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 12 லட்சம் செலவாகும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நைட்டுக்குள்ள பணத்தை கட்டிடுங்க. நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடுறேன். டாக்டர், திடீர்னு 12 லட்சம் சொன்னா எங்க டாக்டர் போறது? கொஞ்சம் டைம் வேணும் டாக்டர். எங்களுக்கு டைம் நாங்க கொடுக்கறது இல்லங்க, கடவுள் கொடுக்கறது. நல்ல வேளை அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்து நீங்க செக் பண்ணீங்க, இல்லனா பையன் மொத்தமா கையை விட்டு போயிருப்பான். லலிதா, அழாதம்மா, தைரியமா இரு. பையன் இவ்வளவு நேரம் ஸ்டேபிளா இருக்கிறதே பெரிய விஷயமா. நர்ஸ், அந்த பையனை ஐசி வார்டுல உடனே அட்மிட் பண்ணுங்க. சரி, நீங்க பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க பணம் கட்டினா தான் ஆபரேஷன் பண்ண முடியும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. என்ன மாமா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உடனே கஜேந்திரன் அண்ணனுக்கு போன் பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதோ பண்றேன். பண்ணு. குட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு போகும்போது பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு பசுபதி போன் பண்ணி சொன்னான். எங்கன்னு போய் நான் பணத்தை ஏற்பாடு பண்றது? என் மூஞ்ச பார்த்தனா என்ன நம்பி எவனுமே கொடுக்க மாட்டேன்றான். எப்ப இந்த லக்ஷ்மி என்னோட வாழ்க்கையில இருந்து போனாலோ எல்லாமே எனக்கு தரித்திரமா தான் நடந்துகிட்டு இருக்கு. மாமா
ஃபோன் எடுக்கலம்மா. ஏய் சும்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க? குட்டிக்கு ஒண்ணுனா என் தம்பி சும்மா விட்டுருவானா? பணத்துக்காக தான் அலைஞ்சுகிட்டு இருப்பான். அதான் போன் எடுக்கல. நீ வேணா பார், என் தம்பி பணத்தோட வருவான். ஆமா கிழிச்சான். இந்நேரம் விட்டத்தை பார்த்து படுத்துட்டு இருப்பான். அவனை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் கிழவி, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. என் தம்பி பேரை சொன்னாலே உனக்கு அப்படியே கொடைய ஆரம்பிச்சிருமே. குட்டிக்கு ஒண்ணுனா கஜேந்திரன் விட்டுருவானா? நேத்து கிளம்பும் போதே போன் பண்ணி சொல்லிட்டு தானே வந்தோம். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா உன் தம்பி? பணத்தை கொண்டு வர ஒண்ணு வழியே காணா. வந்துட்டா தம்பிக்கு ஏத்துக்கிட்டு பேசுறதுக்கு. மா ஹாஸ்பிட்டல்ல வந்து 2 பேரும் சண்டை போடாதீங்க, சும்மா நில்லம்மா. டேய் கிழவி பேசுறத பார்த்தா இல்ல, அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? இருக்கிற சொத்தெல்லாம் அந்த லட்சுமி பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப பணத்தை கொண்டு வானா என் தம்பி எங்க போவான்? இப்பதான் பணத்தை கொண்டு வருவான்னு சொன்னேன். இப்ப பணத்துக்கு எங்க போவான்னு கேக்குறேன். என்ன ரொம்ப விவரமா கேள்வி கேக்குறேன்னு நினைப்பா? பணம் அவன் கையில இல்லதான், ஆனா அவன் அப்படியே விட்டுற மாட்டான். 4 பேர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு தான் வருவான். அதுக்குதான் அவன் அங்க அலைஞ்சுகிட்டு இருப்பான். நீ முதல்ல வாய்க்கு வந்தது பேசுறத நிப்பாட்டு. ஏய் எல்லாம் தெரியண்டி உன் தம்பியை பத்தி. என்னத்தை கிழிக்கிறான்னு நானும் பார்க்கத்தானே போறேன். எப்படி ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த புள்ள இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானே. அழாத லலிதா, குட்டிக்கு ஒண்ணும் ஆகாது.